வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். டிசம்பர் 17 வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. நேத்து இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி பார்த்துருந்தீங்கன்னா நெகட்டிவ்ல நேத்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 167 பாயிண்ட்லயும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 427 பாயிண்ட்லயும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 533 பாயிண்ட்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. எஃப்ஐஐ டிஐஏ உடைய டேட்டா பார்த்தீங்கன்னா, டிஐஏ பார்த்தீங்கன்னா 11,479 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 10,708 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. 770 கோடிக்கு வந்து நெட் வேல்யூவா இருக்காங்க. நெட் பையரா இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 10,220 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 12,281 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லரா இருக்காங்க. 2,060 கோடிக்கு வந்து நெட் செல்லரா இருக்காங்க. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். என்பிசிசி உடைய லிமிடெட்லேருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 345 கோடி நியூ ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. 2 ஆர்டர் கிடைச்சிருக்குது. ஐஐடி மண்டி ஆர்டரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹண்டாலாவுடைய ஆர்டரும். ஹண்டாலா ஆர்டர் பார்த்தீங்கன்னா 12 கோடியும், ஐஐடி மண்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா 333 கோடியும் வந்து கிடைச்சிருக்குது. ஐஐடி ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அகாடமிக் உடைய பில்டிங், ஹவுசிங், ஸ்போர்ட்ஸ் உடைய ஃபெசிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஹண்டாலா பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபார் 1 இயர்க்காக மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 12 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, என்பிசிசி உடைய ஆர்டருடைய புக் வேல்யூ வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அ வேதாந்தாவிலிருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த்லயே வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்காக ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்ப தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்சிஎல்டில இருந்து வந்து அப்ரூவ் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு ஸ்டாக்கோடைய பிரைஸ் வந்து நியூஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 569 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இன்டெலைட் டிசைன் அரினால இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்டெலைட் டிசைன் அரினாவும் அண்ட் யுகேல இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியும் 2 கம்பெனி சேர்ந்து கிஃப்ட் சிட்டில வந்து ஒர்க் பண்றதா இருந்தது. இப்ப வந்து அந்த பிளான் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அந்த நியூஸ் கேள்விப்பட்டோனே ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொன்னு யுகேல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஹோல்டிங் உடைய கம்பெனி கூட நாங்க சேர்ந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஃபினான்ஷியலா எந்த இஷ்யூவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டெலைட் டிசைன்ல. வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து ஜிஎஸ்டில இருந்து வந்து டாக்ஸ் பெனால்டி போட்டிருக்காங்க. 4.01 கோடி வந்து பெனால்டியா வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த கம்பெனி சைட்லேருந்து டிஸ்அக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டர. ஸோ, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி இது 3மே வந்து ஜிஎஸ்டில பே பண்ணணும்னு வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குது. டாடா பவர்லேருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. டாடா பவருடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் பவரோடைய கம்பெனில வந்து புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 25,000 கோடி வந்து ரெவென்யூ எடுக்க போறதா வந்து சில இயர்ஸ்ல வந்து நாங்க செய்ய திட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பங்கு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்ல இருக்குது. ஸோ மோத்திலால் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. சுமார் எவ்வளோ டார்கெட் சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 500 சொல்லியிருக்காங்க. இப்ப எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, ரூ. 379 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. சரிகமபா இந்தியா பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 51% வந்து பன்சாலி புரொடக்ஷன்ஸ் உடைய குரோல பார்த்தீங்கன்னா, 325 கோடி வந்து பை பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பன்சாலி புரொடக்ஷன்ஸ் உடைய குரோ பார்த்தீங்கன்னா, ஃபிலிம், வெப் சீரிஸ், மியூசிக்ஸ் லைசென்ஸ் உடைய இந்த பிசினஸ்ல வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறதா சரிகமபாவுடைய இந்தியால இருந்து சொல்லியிருக்காங்க. டைட்டன்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் உடைய பிளாக் டீல் ட்ரேட் நடந்திருக்குது. எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா, 68 கோடிக்கு வந்து டீல் நடந்திருக்குது. அதாவது 1,75,206 ஷேர வந்து அ ஒரு பெர் ஷேருக்கு வந்து 3,911க்கு வந்து வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பிளாக் டீல் நடந்திருக்கதா டைட்டன் கம்பெனிலேருந்து கிடைச்சிருக்குது. ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியனுடைய எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா, ஜிடிபி பார்த்தீங்கன்னா 7.5 வந்து பெர்சன்டேஜ் வந்து குரோ ஆக 2026க்குள்ள குரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட்டோட ஏர்னிங் பிரைஸஸும் 14% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
ரைட் ஆக்சிஸ் உடைய பேங்க் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணதுல இந்த மாரி பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. டாடா கேபிட்டல்ல ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெய்ஸ்வால் நெக்கோ இண்டஸ்ட்ரிய வந்து கடன்ல இருந்திருக்காங்க. அதனால வந்து டாடா கேபிட்டல் வந்து லீட் எடுத்து 2300 கோடி கலெக்ட் பண்ணி ஜெய்ஸ்வாலோடைய நெக்கோ இண்டஸ்ட்ரிக்கு குடுத்துருக்காங்க. டாடா கேபிட்டல் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 800 கோடி வந்து அவங்க சைட்ல இருந்து குடுத்துருக்காங்க. மீதி வந்து சில கம்பெனி ஃபினான்சியல்ஸ் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணி டாடா கேபிட்டல் தான் லீட் பண்ணி குடுத்துருக்கதா அ கிடைச்சிருந்த நியூஸ் இது. மார்க் அண்ட் ஸ்டான்லி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியனுடைய டெலிகாம் கம்பெனிஸ் இருக்கும்ல, அது வந்து 4G, 5G உடைய பிரைஸஸ் எல்லாமே வந்து 2027ல வந்து 20% ஆவது இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த இதுல வந்து ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, பாசிட்டிவ் ஃபார் டெலிகாம் ஸ்டாக்ஸ் அதாவது என்னென்ன ஸ்டாக்னா ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் ஐடியா இதுக்கு எல்லாமே வந்து ஸோ, இதனால வந்து அதாவது ரேட் அதிகமாகுறனால ரெவென்யூ பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு மார்க்கன் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கம்பெனிய ப அ பை பண்ண போறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, உதயம் அகோரா ஃபுட்டோடைய கம்பெனி தான். அதாவது அங்க பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஸ்டாக் வந்து அதுல வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, சுகரு, ஸ்நாக்ஸு, ரெடி டூ குக் ஃபுட் ப்ராடக்ட் வந்து தான் அது மேக் பண்றாங்க. அந்த கம்பெனில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து ரிலையன்ஸ்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டைரக்ட்டா பிக் பிராண்ட் கூட வந்து காம்படிஷனா இருக்க போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. டாடா கன்சியூமரும், ஐடி ஃப்ரெஷ் அண்ட் எம்டிஆர் உடைய பேக்கேஜோட இதுல வந்து காம்படிஷனா நாங்க தான் இருப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக் உடைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஃபால்ல போய் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹெவி ட்ரேடிங் பிரஷராவும் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே உடைய லோல ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஓலா எலக்ட்ரிக் உடைய ஃபவுண்டர் இருப்பார்ல, பவேஷ் அகர்வால் பார்த்தீங்கன்னா, 13% வந்து பிளெட் பண்ணியிருக்காரு ஓலா எலக்ட்ரிக் உடைய ஷேர. ஐடிசில இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலாரிட்டியோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. பை பண்றதுக்காக. ஆக்சுவலா ஐடிசி பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா ரிலையன்ஸ் எஸ்டேட் இருக்குல்ல, அது பேப்பர் அண்ட் பல்போடைய பிசினஸ வந்து 3498 கோடிக்கு வாங்குறதுக்காக ரெகுலாரிட்டியிலிருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கதாக ஐடிசி லிமிடெட்லேருந்து நியூஸ் கிடைச்சது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.